జనబెరి న్యూస్ కి స్వాగతం. కుటుంబాన్ని బయటకు రానివ్వకుండా రోడ్లకు అడ్డంగా ముళ్ల కంపలు వేసిన బంధువులు. కుప్పం మండలం పరిధిలోని మల్లనూరు పంచాయతీకి చేరిన కృష్ణాపురం గ్రామంలో నివసిస్తున్న రవిచంద్ర చిత్ర దంపతులకు నలుగురు సంతానం, ముగ్గురు ఆడపిల్లలు, ఒక మగ పిల్లవాడు. కుటుంబాన్ని పోషించడానికి కోసం రకరకాల వ్యాపారం, వ్యవసాయం, కూలీ పనులు ఇలా చేసుకుంటూ జీవనం సాగించే వారి కుటుంబంపై వీరి కుటుంబ సంబంధించినటువంటి బంధువులు కక్షతో రోడ్ల మీద కంపలేసి మీరు ఏ దారిలోనూ వెళ్ళకూడదు అంటూ అడ్డుకుంటున్నారు. ఇంటికి 3 దిక్కుల రోడ్డు ఉంది, కానీ ఏ ఒక్క రోడ్లోనూ మీరు వెళ్ళకూడదు అంటూ బెదిరింపులు. ఆ కుటుంబంపై గత కొంతకాలంగా వీరు ఇలా ప్రవర్తిస్తున్నారు. కానీ కొద్ది రోజుల క్రితం అంతా మనవాళ్లే కదా అనుకుంటూ సర్దుకుంటూ వెళ్లేవాళ్లు. కానీ నిన్న జరిగిన పిల్లల స్కూల్ కు వెళుతూ ఉండగా ఆ పిల్లలను ఈ రోడ్లో రాకూడదు, మీరు స్కూల్ కు వెళ్ళకూడదు, మీ ఇల్లు వదిలి ఎక్కడికి వెళ్ళకూడదు అంటూ బెదిరింపులతోటి హెచ్చరించారు. ఆ కుటుంబం భయంతో గ్రామస్తుల దగ్గరికి వెళ్లినా వారు కూడా ఎలాంటి చర్యలు తీసుకోలేదు. గ్రామ పెద్దలు ఒకప్పుడు ఈ రోడ్లో మీరు వెళ్ళొచ్చు అంటూ తీర్పు చెప్పిన వారే ఇప్పుడు వారికి సహాయం చేస్తూ మాకు రోడ్లు లేకుండా ఇంట్లో నుంచి బయటకు రాకుండా పిల్లలను నానా రకాలుగా బాధ పెడుతూ ఇలా మమ్మల్ని వేధిస్తున్నారంటూ గత ప్రభుత్వం చంద్రబాబు నాయుడు రూలింగ్ లో ఉన్నప్పుడు ఇక్కడ రోడ్డు ఉంది, కానీ వైసీపీ వచ్చినాక ఇక్కడ రోడ్లు తీసేశారు. ఎందుకంటే మీరు టీడీపీ వాళ్ళు అని ద్వేషిస్తూ రోడ్లను ఇలా గుంతలమయం చేశారు. ఎటుపక్కల చూసినా మాకు దారి లేదు, అడిగితే ఇలా బెదిరిస్తున్నారు. కుప్పం నియోజకవర్గం సమన్వయ కమిటీ చైర్మన్ కంచర్ల శ్రీకాంత్ కి మా కుటుంబానికి ప్రాణహాని ఉంది, దయచేసి మాకు తగిన న్యాయం చేయండి, లేదంటే కుటుంబంతో సహా ఆత్మహత్య చేసుకోవడమే నాకు దిక్కు అంటూ వాపోయారు. అధికారులు వీరి పట్ల విచారణ చేపట్టి వారికి తగిన న్యాయం చేయాలని రవిచంద్ర చిత్ర వేడుకున్నారు. ఏ సైడ్ పోయినా ఇట్లా పబ్లిక్ రోడ్లో కూడా వెళ్ళకూడదు అంటూ వాళ్ళు కొంతమంది వాళ్ళ కుటుంబాన్ని ఏదో ఒక రకంగా హింసిస్తూ కొద్ది రోజుల నుంచి జరుగుతుంది అనేసి వాళ్ళు చెప్తున్నారు. ఒకసారి వాళ్ళని అడిగి తెలుసుకుందాం. கிட்டத்தட்ட போன சந்திரபாபு நாயுடு ஆட்சியிலேருந்து இது ரோடுனா இப்போ வந்து ஒரு வருஷமாக அந்த ரோடை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. என் பசங்க போகிறதுக்கு படிப்புலிங்க போகிறதுக்கு வழி இல்லை, நடக்கிறதுக்கு வழி இல்லை. அந்த பக்கம் மண் ரோடில் போனாலே போக விட மாட்டுறாங்க, இந்த பக்கம் தார் ரோடு போனாலே போக விட மாட்டுறாங்க, சிமெண்ட் ரோடு போனாலே போக விட மாட்டுறாங்க. காலையில் என் பசங்களை வந்து நிப்பாட்ட காலேஜ் போகிற பசங்க மொத்தம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அவங்கள அந்த பிள்ளைய வந்து போகக்கூடாது அப்படின்னு நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. வீட்டை சுற்றி மொத்தம் வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கள் உயிருக்கு என்ன உத்தரவாதங்க, என் பசங்களுக்கு என்ன உத்தரவாதங்க இது சொல்லுங்கள். இப்போ எதனால அந்த மாதிரி அட்டை காட்டுறாங்க? அட்டம் கட்டுறாங்கன்னா நீ மொத்தம் வீட்டை எடுத்துரு, வாசல் எடுத்துரு. ஏன் அது இல்லையே. இப்போது அந்த இடம் வந்து அவங்களுதான் இல்லையே, உங்களுக்கு தானே? அப்போ உங்கள் மேலே அவங்களுக்கு பகை என்ன? நான் அவங்க கூட எந்த ஒரு பிரச்சனைக்கு போகிறதில்ல. இப்போ உங்களை மட்டும் டார்கெட்டு எதுக்காக பண்ணுறாங்க தெரியலையே. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு பண்ணிக்கிறேன். ஆமாம். அவங்க பேர் இந்த சேட்டு, பெருத்தம்பி, இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணிக்கிறேன். இப்போது வழியில் போகக்கூடாதுன்ற எதனால போகக்கூடாதுன்றாங்கன்றதான இப்போ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இப்போ அவங்கள தான் கேட்கணும். இப்போ வழி வந்து அவங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் இருக்குது, நிலம் உங்கள் சொந்தம் எல்லாம். உங்கள் நிலத்தில் நீங்கள் போகக்கூடாதுன்னு நியாயம் இது பண்ணுறாங்க. சரி, இப்போது இது என்னமோ பப்ளிக் அவங்க சொந்த நிலக்கிறதுனால வேணான்றாங்க. இப்போது பப்ளிக் ரோட்டில் கூட ஏன் போகக்கூடாதுன்றாங்களே? இப்போது இந்த சைடு கூட இப்போ எத்தனை தாவில் போட்டாங்க? அதான் அந்த மேட்டில் அடிச்சு வச்சுக்கிறாங்களா. சென்டரில் வந்து இங்கே பாப்பா போனக்குள்ளே பாப்பா காலேஜ் போகக்கூடாது, இந்த வழி வரக்கூடாதுன்ட்டு கட் பண்ணிட்டாங்களா. காலையில் பால் ஏற்றும் போது நானும் என் தம்பியை பால் ஏற்றும் போகிறதுக்கு அந்த வழி வரக்கூடாதுன்றாங்க. நேற்று சாயந்தரம் வரக்கூடாதுன்றாங்க. சிமெண்ட் ரோட்டில் கூட வரக்கூடாதுன்றாங்க. அப்போ அந்த ரோடெல்லாம் அவங்கள்தான் தெரியலையே, அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறாங்களா? இப்போ வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்ட்டு எதனால அந்த மாதிரி பண்ணுறாங்க? ஏதாவது அவங்க இதில் ஏதாவது பண்ணணுன்ற இதா? அதான் சொல்லுங்கள் நீங்கள். அதை பற்றி கூட பேசுங்க. அம்மா, உனக்கு எதாவது அடிபட்டுருக்குன்னு சொன்னது? அடிபட்டு விழுந்தது, அங்கே மேலேருந்து விழுந்தது. இப்போ நீ பேசு கூட அங்கே கொடுங்க. காலையில் காலேஜுக்கு போகும்போது இந்த ரோட்டில் நீங்கள் வரக்கூடாது, இதுக்கு மேலே எந்த கொல்லியில தூந்து போகக்கூடாது அப்படின்றாங்க. எதனால? வீட்லேயே முடங்கி நிற்கணுன்றாங்க. வீட்லேயே இருக்கணுமாம்மா? நீங்கள் படிக்கிறது இந்த 4 வீட்டுக்காரும் வீட்லேயே முடங்கி நிற்கணும், எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு கூட வழி விடுறதில்ல அப்படின்றாங்க. ஏன் அப்போ அவங்க எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்றாங்களா? இப்போ நீங்கள் காலேஜுக்கு என்ன படிக்கிறீங்கம்மா? நான் ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்சி. நீமா? நான் செகண்ட் இயர் பைபிசி. என்ன பேர்? வர்ஷினி. உன் பேர்? சந்தியா. நீ? நான் 10th படிக்கிறேன். ஹரிணி. நீ? 8th.
இப்போ நீங்கள் 4 பசங்க நாலு இப்போ யாரையுமே போக விட மாட்டேன் இந்த மாதிரி எல்லா தவளையும் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. வீட்டிலே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சா நான் என் பசங்களை எப்படி நான் படிக்க வைக்கிறது? அம்மா நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் பொட்ட பசங்க போகுது இன்னைக்கு அட்டை கட்டினீங்க, சரி வந்துட்டேங்க. நான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நாளைக்கு தொலைவில் போயிட்டாங்கன்னு வச்சுக்க, பஸ் ஏறி போயிட்டாங்க. நீங்கள் அது நான் ஏதாச்சும் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நினச்சிங்க என் பசங்களை? அதான் உங்களுக்கு உயிருக்கு உயிருக்கு என் பிள்ளைங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மானம் பசங்களுக்கு. ம் இப்போ இதில் எது நடந்தாலும் அவங்க மேலே தான் போகிறாங்க. அவங்க மேலே தான். நீங்கள் கிளாரிட்டியாக பேசுங்க. இப்போ சுத்தமாக நடக்கிறது கூட வழி இல்லை. பசங்க எப்படி போய் படிக்குவாங்க, எப்படி அவங்கெல்லாம் வாழ்க்கையில் எல்லாம் இது பண்ணுவாங்க? நாங்கள் தான் படிக்கல. முடக்கினாக்கா இல்லை நாங்கள் தான் படிக்கல. பசங்களாச்சும் படிக்கணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டு விவசாயம் பண்ணி நாங்கள் படிக்க வைக்கிறோம். இப்போ நான் 1வது 2வது படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல. college student. காலேஜ் போகிற பசங்களை இந்த மாதிரியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணால் எப்படி படிக்கணும்னு தோணும் அவங்களுக்கு? பசங்க வாழ்க்கையாக கூட குறிப்பிடுறாங்க. சுத்தமாக வழி இல்லை. இந்த நாக மரத்துக்கு கீழே எல்லாம் மண்டையெல்லாம் போட்டு நெருப்பு வச்சாங்க ஒரு டைமு. சரி அது யாரும் எதுவுமே கேட்க கிடையாது. அந்த நாக மரத்துக்கு நேராக ஒரு ஆள் மாதிரி நல்லா டிச்சு நோண்டிட்டு எல்லாம் மேலே எல்லாம் மண்டையை போட்டு விட்டாங்க இந்த கொல்லிக்காரு. அதுக்கும் கூட்டின்னு வந்து காமிச்சிங்க, யாருமே வரவே கிடையாது. இங்கே ஒரு டைமு கல்லெல்லாம் போட்டாங்க. அதுக்கு நாங்கள் போய் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னால் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. நீங்கள் ஓட்டை எடுங்க, வாசலை எடுங்க, பாத்ரூம் எடுங்க, குச்சி மிஷின் எடுங்க, அப்போ தான் வலி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ பாத்ரூமை எடுத்துகிட்டு பசங்கள்லாம் எங்கே போய் குளிக்கும், என்ன பண்ணோம்? இது ஃபர்ஸ்ட் ரோடு இருந்தது தானே? சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் ரோடு இருந்துச்சு. ரோடு இருந்து இந்த 100 நாள் வேலைக்காரெல்லாம் வந்து வேலை செஞ்சு காசு வாங்கினீங்க. இப்போ ஜெகன் ஆட்சி வந்துச்சு. அந்த ஆட்சியில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கணக்கேறிட்டு ரோட்டை நீங்கள் எப்படி நோண்டலாம்? அது ஆல்ரெடி இப்போ அந்த பிரபுத்துல அந்த ரோட கவர்மெண்ட்டுக்கு அதான் 100 நாள் வேலை செஞ்சாங்களே. 2 டைம் 100 நாள் வேலை செஞ்சது. ரோடு வேலை செஞ்சு எல்லாம் சர்வே மற்ற ரோடு கணக்கு ஏற்றிது கவர்மெண்ட்டுக்கு. எங்கே போயிடுச்சு அந்த ரோடு? இப்போ அந்த ஆட்சியில் இருந்துச்சு, இந்த ஆட்சியில் இல்லை வந்து அதையும் நோண்டிட்டாங்க. இப்போ அவங்க பெரிய மனுஷங்க இருக்காங்களா, நாங்கள் எப்படி போகணும்னு அன்னைக்கு கேட்டிங்களா? இது அன்னைக்கு பேசி விட்டுருங்க. நீங்கள் அன்னைக்கு சொன்னங்க நான் இதோட ரோடுக்கு இது எல்லாம் கல் போட்டு போனங்க, அன்னைக்கு பேசி விட்டுருங்க. இன்னைக்கு பேசுங்க. அன்னைக்கு சொன்னது யாருங்க? இப்போ பெரியவங்க வந்தாங்கல்ல, நியாயக்கார சொன்னது எல்லாம் யார் பெரிய மனுஷன்? ஊர்ல எல்லாம் நியாயக்கார சொன்னது நான் ரோடுக்கு இது இப்படிதான் நீங்க போங்க வாங்கன்னு சொன்னீங்க. நான் இது கூப்பிட்டு கேட்டதுக்கு அன்னைக்கு ரோடுக்கு இதுன்னு தானே சொன்னீங்க, இன்னைக்கு எப்படி நான் இல்லைன்னு சொல்றீங்கன்னுக்கு அவன் சொத்துக்காரன் என்னை வழி விடுறதில்லன்னு சொல்லிட்டான். ரோடு இல்லை. நியாயக்கார் எப்படி நீங்க சொன்னீங்க அன்னைக்கு ரோடுக்கு இதுன்னுட்டு இதோட போங்க வாங்கன்னு எப்படி சொன்னீங்க? இன்னைக்கு எங்க போச்சு அந்த பேசி? இருக்கிற மாமூலா இப்போ இது வந்து கவர்மெண்ட் வழியும் இல்லை, இப்போ சொந்த வழியும் இல்லை. சொந்த வழியில நடக்க வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. கவர்மெண்ட் வழி இல்லை, எங்களுக்கு சொந்த வழி இல்லைன்னா கூட போகுது. கவர்மெண்ட் வழி எங்க? அதுவும் இல்லை. கவர்மெண்ட் வழி எங்க போச்சு? 100 நாள் வேலை செஞ்சாங்கல்ல, கணக்கேறிட்டுங்களா, அந்த வழி எங்க போய் எங்களுக்கு வழி வேணும். அதான் ஏதாவது உங்கள் அதிகாரிங்க இது மேலே எதனா நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் பண்ணணும்னு கேட்டுக்கிறீங்க. இன்னைக்கு பசங்களுக்கு படிப்பு கெட்டுச்சு. இப்போ இது நாங்கள் வந்து வீட்டாண்டே இருக்க முடியாது. அது எதான விசேஷம் எதான ஒன்றுன்னா நாங்கள் போவோங்க பசங்களை விட்டுட்டு. நாங்கள் இல்லாத நேரம் இருக்கும், இருக்கிற நேரம் இருக்கும். பசங்களுக்கு எதான ஒன்று